வணக்கம். இன்றைய நாள் 23/10/2025 வியாழக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் சோபிகா நிஷாந்தன். பானேஷியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லசந்த விக்ரமசேகர கொலை விவகாரம். துப்பாக்கிதாரிகள் கைதாகும் தினத்தை அறிவித்த அரசாங்கம். சிவஞான ஸ்ரீதரன் நாடாளுமன்ற நடத்தை விதிகள் மற்றும் சிறப்புரிமைகளை மீறியுள்ளதாக குற்றம் சாட்டு. ரஷ்யா மீது அமெரிக்காவின் பொருளாதார தடை. கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் இந்திய நிறுவனங்கள். உலக அளவில் தாக்கம் செலுத்திய சீனாவின் 5 ஆண்டு திட்டங்கள் வெளியீடு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர நேற்றைய தினம் பிரதேச சபை அலுவலகத்தில் இருந்தபோது அடையாளம் தெரியாத ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். குறித்த படுகொலைக்கு காரணமான சந்தேக நபர்கள் குறித்த தகவல்கள் கிடைத்திருப்பதாக பொதுமக்களின் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்படி சந்தேக நபர்கள் 2 அல்லது 3 நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார்கள் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் அவரது படுகொலை தொடர்பான விசாரணையை 4 போலீஸ் குழுக்கள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பதிவாளரின் திட்டமிட்டு செயற்படுத்தப்படும் பொறுப்பற்ற நடவடிக்கையால் மாவட்டத்தின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் நடாத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட குறித்த சங்கத்தின் தலைவர் ஜசோதன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து பேசுகையில், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் காணப்படும் கல்விசாரா ஊழியர்களில் 355 நிரந்தர பதவிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதி பெறுவதில் சிறு நிர்வாக தவறு ஏற்பட்டுள்ளது. அதேவேளை இதன்போது திட்டமிட்ட பின்னடிப்பும் செய்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் காணப்படும் 355 பதவி வெற்றிடங்களில் 7 வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதி மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்படுவது தனியே பல்கலைக்கழக சமூகம் மாத்திரமன்றி எமது சமூகத்தின் இளம் தொழில் தேடுவோராகவும் இருக்கின்றது. இந்நிலைமைக்கு யார் பொறுப்பு கூறுவது என்னும் கேள்வி எமது மத்தியில் எழுந்துள்ளது. இதனால் நாம் எதிர்வரும் 28ஆம் நாளன்று ஒரு நாள் அடையாளம் தொழிற்சங்க போராட்டத்தை நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற நடத்தை விதிகள் மற்றும் சிறப்புரிமைகளை மீறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பான கடிதத்தை சாமர சம்பத் சபாநாயகரிடம் முன்வைத்துள்ளார். அத்துடன் ஸ்ரீதரன் ஊழல் செய்ததாகவும் நலன் முரண்பாட்டுடன் செயல்பட்டதாகவும் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முரண்பாடுகள் மீதான விசாரணையை தடுக்க முயன்றதாகவும் தசநாயக்க குற்றம் சாட்டினார். வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் கடும் காற்று, கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது இன்று பிற்பகல் 1 மணி முதல் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அமலில் இருக்கும். மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு அரேபிய கடலில் வடகிழக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது என்று திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வரை அதிகரித்து பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யும். அத்துடன் அந்த கடற்பரப்புகளில் சில நேரங்களில் கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தொடர்பது இந்திய செய்திகள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான திமுகவை சார்ந்த பொன்னுச்சாமி பதவி வகித்து வந்தார். இவர் உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நாமக்கல் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து அவரது உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா, MP ராஜேஷ்குமார், சட்டத்தரணி உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். இந்நிலையில் MLA பொன்னுச்சாமியின் மறைவுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார்.
அதில் சேந்தமங்கலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு குணா பொன்னுச்சாமி அவர்களின் மறைந்த துயரச் செய்தி அறிந்து மிகவும் வருந்தினேன். அவரது பிரிவால் பாடும் சேந்தமங்கலம் தொகுதியின் மக்கள், அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல் என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை காரணமாக இந்தியா தனது மிகப்பெரிய சப்ளையரான ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை கடுமையாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உக்ரைனுக்கு எதிரான போரில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிக்காக ரஷ்யாவின் இரு பெரும் எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுக்கோயில் ஆகியவற்றுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. ரஷ்ய அரசுக்கு வருவாய் ஈட்டித் தருவதில் இவ்விரு நிறுவனங்களும் மிக முக்கியமானவை என்ற நிலையில் அவற்றை ட்ரம்ப் அரசு குறிவைத்துள்ளது. இதன் காரணமாக இந்தியா தனது மிகப்பெரிய சப்ளையரான ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை கடுமையாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் சீனா, இந்தியா மற்றும் துருக்கி ஆகியன முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. தொடர்வது உலகச் செய்திகள். உக்ரைனுடன் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் அழுத்தம் செலுத்தும் முயற்சியாக ரஷ்யாவின் மிகப்பெரிய 2 எண்ணெய் நிறுவனங்கள் மீதும் அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது. ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுக்கோயில் ஆகிய 2 நிறுவனங்கள் மீது தான் அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது. முக்கியமாக இந்தியா இந்த 2 நிறுவனங்களிடமிருந்தும் எண்ணெய் இறக்குமதி செய்கின்றது. அதனால் இந்த தடைகள் இந்தியாவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். நான் விளாடிமிருடன் பேசும் ஒவ்வொரு முறையும் உரையாடல் நன்றாக நடக்கின்றது, ஆனால் அதற்கு பிறகு எந்த முன்னேற்றமும் இல்லை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டை சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தைகளை குறித்து பேசிய பிறகு ட்ரம்ப் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். சீனாவின் அடுத்த 5 ஆண்டுக்கான திட்டம் இந்த வாரம் வகுக்கப்பட்டுள்ளது. இதுவரை உலகில் தாக்கம் செலுத்திய சீனாவின் 5 ஆண்டு திட்டங்கள் 1981 முதல் 1984 காலகட்டத்துக்கான 5 ஆண்டு திட்டம் நாட்டின் பொருளாதாரத்தின் மீது அரசின் கட்டுப்பாடுகளை தளர்க்க உதவியது. 2011 முதல் 2015 காலகட்டத்துக்கான 5 ஆண்டு திட்டம் தொழில்துறை வளர்ச்சியின் கவனம் செலுத்தியது. 2021 முதல் 2025 வரை காலத்துக்கான 5 ஆண்டு திட்டம் தரமான வளர்ச்சியை நோக்கி வகுக்கப்பட்டது. அதாவது தொழில்நுட்ப துறையில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை தளர்த்தி சீனா முன்னுக்கு செல்லும் நோக்கம் கொண்டது. இத்துடன் பானசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panasiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சி நீங்கள் பார்வையிடலாம். நன்றி.